ஒரு ஊர்ல பார்வதி தனோன்னு மாமியார் மருமக இருந்தாங்க. மருமக தனோ எவ்ளோ வேலை செஞ்சாலும் மாமியார் பார்வதிக்கு மருமகளை குறை சொல்றதுதான் வேலை. ஒரு நாள் தனம் பாத்திரத்தை விளக்கிக்கிட்டு இருந்தா. அப்போ அங்க வந்த மாமியார், என்னடி, எல்லா பாத்திரத்தையும் தேய்ச்சிட்டியா இல்ல இனிதான் தேய்க்கணுமா? அத்தை, எல்லாத்தையுமே தேய்ச்சிட்டேன். ம். பாத்திரம் எல்லாத்துலயும் அழுக்கெல்லாம் அப்படியே இருக்கு. நீ என்ன லட்சணத்துல தேய்ச்ச? ஆனா என் கண்ணுக்கு எல்லாமே நல்லா தான் இருக்கு. இருக்கும் இருக்கும், ஒழுங்கு மரியாதையா நல்லா தேய்ச்சு வை. அடுத்து மருமக துணி துவைச்சுக்கிட்டு இருந்தா. அங்கேயும் பார்வதி போனாங்க. துவைச்ச துணியா இது? இவ்ளோ அழுக்கா இருக்கு? என்னத்த சொல்றீங்க? இதுல அழுக்கு எங்கேயுமே இல்லையே. அப்போ நான் பொய் சொல்றேனா? ஒரு நாள் மருமக மாமியாரோட கண்ணாடிய பாக்குறா. அத தொடச்சு வைக்கணும்னு அவளுக்கு தோணுச்சு. அடுத்த நாள்ல இருந்து, பரவாயில்லையே, இன்னைக்கு பாத்திரத்தை நல்லா தேய்ச்சிட்ட. துணியையும் இன்னைக்கு ரொம்ப நல்லா துவைச்சிருக்க. ஆமாடி, இத்தனை நாள் இல்லாம இன்னைக்கு மட்டும் நீ செய்யற வேலை எல்லாமே சுத்தமா இருக்கே. சோப்பு பவுடர் எதையும் மாத்திட்டியா என்ன? அத்த, நான் எப்பவும் போலதான் வேலைய செஞ்சேன். இத்தனை நாள் நீங்க அழுக்கு இருக்கு அழுக்கு இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அது துணியிலயோ பாத்திரத்திலயோ இல்ல, உங்க கண்ணாடில தான் அந்த அழுக்கு இருந்தது. ஆமா அத்த, நேத்து ராத்திரி நீங்க தூங்கும்போது நான் தான் உங்க கண் கண்ணாடிய தொடச்சு வச்சேன். அதுல இருக்க அழுக்கெல்லாம் போனதுக்கு அப்புறமா நீங்க பாக்குற எல்லாமே சுத்தமா தெரியுது. அப்படியா? என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிரு. நீங்க மட்டும் இல்லாத நம்மள பலரும் அப்படிதான் இருக்கோம். தப்பான எண்ணத்தோட மத்தவங்கள பார்க்கும்போது அவங்களும் தப்பானவங்களா தான் தெரிவாங்க. அடுத்தவங்கள குறை சொல்றதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட இருக்க குறைய முதல்ல பார்க்கணும்.